வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் பிரான்ச்சை விசிட் பண்ணாமையே ஆன்லைனில் நம்மளால் வந்து இப்போதைக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிறையவே வந்து அக்கௌண்ட்டில் நிறைய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓல்டஸ்ட் வீடியோ வந்து போட்டிருப்போம். ஸோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் கனெக்டட் ஆகாது. பட் இப்போ வந்துருக்க நியூ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணக்கூடிய டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோ கேவிசி வந்து பண்ணுறது, இது எல்லாமே நியூவாக அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கேவிசியை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழ்லேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்ன ஆச்சுது அப்படிங்கிறதையும் வீடியோட எண்டில் வந்து சொல்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ நான் சொல்கிற இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான பேங்கிங் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுமே ஃபஸ்ட்டு உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமுக்கு வந்துருங்க. ஓப்பன் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லெட் பீயிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சிகேஒசி நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா எஸ் கொடுத்து கீழே வந்து சிகேஒசி என்ட்ரு பண்ணுற அந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட சிகேஒசி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். உங்கள்கிட்ட சிகேஒசி நம்பர் இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் என்னோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆதார் கன்சர்ன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து டிக் மட்டும் பண்ணி விட்டுட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் நம்பரும் உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரும் சேம் நம்பராக இருந்தால் தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். வேறு நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதார் வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கார்டு நம்பரை கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், பேன் கார்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இன்கேஸ் பேன் கார்டு இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் பேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். அதில் இருக்கிற மாதிரி நேமை என்ட்ரு பண்ணி இந்த ஏரோவை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டுக்கான ஒரு கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதில் அதே மாதிரி ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான பேன் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைட் ஆயிடுச்சு. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் ப்ரொசீட் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப், இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஃபாதர் நேம் இருக்கா. ஸோ இதை எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் இந்த இடத்துல உங்களோட ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை நான் வந்து என்னோட மதர் நேம் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்களே இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து மதரை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே மதர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டேன். இதில் ஃபாதர் நேம் அப்படின்னு இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிட்டேன். அடுத்தது இந்த இமெயில் ஐடிக்கு பக்கத்தில் வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரிஃபை கொடுத்ததுமே உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு, அதாவது நீங்கள் என்ட்ரு பண்ண இமெயில் ஐடிக்கு இது மாதிரி ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஓடிபி இருக்கும். ஸோ இந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமெயில் ஐடி வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் வந்து பர்சனல் டிசபிலிட்டி பர்சனா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து இல்லைனா நீங்கள் வந்து நோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்து ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஹோம் மேக்கரா, ஸ்டூடெண்ட், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷனோட சப் கேட்டகரி, அதாவது எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம், உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது. சேலரினா சேலரியிலேருந்து வருது, பிஸ்னஸ் மேன்னா பிஸ்னஸ்லேருந்து வருது அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை வந்து அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதையும் இங்கே செலக்ட் பண்ணி இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ண டீட்டெயிலு. ஸோ இதில் பிஸ்னஸ், அப்புறம் பிஸ்னஸ் சர்வீஸ் செக்டர், அடுத்தது வந்து பிஸ்னஸ் இன்கம், அப்புறம் என்னோட கிராஜுவேஷனை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மந்த்லி இன்கம் அப்படின்னு நினச்சி 65 அப்படின்னு என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது மினிமம் ஒரு 5 லேக்காவது என்ட்ரு பண்ணிக்கோங்க. எதுக்காக
எதுக்காக 5 லேக் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி ஏயு பேங்க்கில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 1 லேக் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணியிருந்ததுனால அந்த 1 லேக்குக்கு உள்ளே தான் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களோட அக்கௌண்ட்டில் ஏதாவது பணம் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இல்லை சென்ட் ஆச்சு அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே என்ட்ரு பண்ணும்போது ஒரு மினிமம் ஒரு 5 லேக்காவது என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்த 5 லேக் வரைக்குமாவது ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கான்னு தெரியல. இன்கேஸ் இருந்ததுன்னா நமக்கு தேவையில்லாமல் ப்ராப்ளம் வராது இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் தப்பாக வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அடுத்தது உங்களோட ரிலிஜன், அடுத்தது உங்களோட கேஸ்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ மூணையும் ஃபில் பண்ணி ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை வந்து செக் பண்ண சொல்லுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து ஃபெச் ஆகி இங்கே வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களோட தாலுக்காவை செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களோட வில்லேஜ் இல்லைனா சிட்டி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஊர் பேரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் கொடுத்துருக்கிற அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸாக இருந்தது அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்கிற அட்ரஸ் வந்து வேறு, என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் வேறு. என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் தான் என்னோட கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ அந்த அட்ரஸ்க்கு தான் எனக்கு வந்து இந்த பேங்க்லேருந்து வரக்கூடிய ஏடிஎம் கார்டு, செக் புக் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் இப்போ இருக்க கரண்ட் அட்ரஸ் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிங்கன்னா அந்த அட்ரஸ் தான் உங்களுக்கு கார்டு இல்லை வந்துட்டு செக் புக் எல்லாமே டெலிவரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நான் வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸை டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதை டிக் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதை வந்து டிக் பண்ணி விட்டதுனால உங்களோட நியூ கம்யூனிகேஷன் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நியூ கம்யூனிகேஷன் அட்ரஸை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கீழே கொடுத்துருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும். ஆட் பண்ண விரும்புனீங்கன்னா அவங்களோட நேம், ரிலேஷன்ஷிப்பு, மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த், கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு நாமினி எதுவும் தேவையில்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து நோ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நோ கொடுத்தாச்சு. நோ கொடுத்துட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித்தவுட் நாமினி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டைரெக்டாக ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனையே கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸோட பின்கோடுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பிரான்ச் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி காமிக்கும். உங்களுக்கு இந்த பிரான்ச்சில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா டேரெக்டாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடலாம். இல்லை எனக்கு வேறு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய இல்லை வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிரான்ச் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த பிரான்ச்சோட கோடு இல்லைனா லொக்கேஷனோட பின்கோடை என்ட்ரு பண்ணிங்கன்னா அதோட பிரான்ச் டீட்டெயில் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருநெல்வேலி பிரான்ச்சை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி பின்கோடை போட்டோ இல்லை வந்து அந்த பிரான்ச்சோட கோடை போட்டோ நீங்கள் உங்களுக்கான பிரான்ச்சை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இதுலேயே டிக் பண்ணி விடுங்க, செகண்ட் இதுலேயும் டிக் பண்ணி விடுங்க, இந்த லாஸ்ட் பாக்ஸ்லையும் டிக் பண்ணி விடுங்க. இந்த மேட்டில் இருக்கக்கூடிய அந்த 3ஆவது பாக்ஸை மட்டும் அன்டிக்கில் விட்டுருங்க. ஸோ இதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வராது, ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, இந்த 4th பாக்ஸ், அதாவது வாட்ஸ்அப் சர்வீஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணாதீங்க. இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு, ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை அன்டிக்கில் விட்டுருங்க. நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா இல்லை நார்மல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமான்னு கேட்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோ ஐ வாண்ட் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து சேலரி அக்கௌண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட்டட் ஆகணும். அப்படி இல்லைன்னு வைங்களா உங்களுக்கு அதுக்கு வந்து ஃபைன் வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணாமல் ஐ வாண்ட் டு சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிசிக்கல் கார்டு அப்படின்றதுல இந்த இடத்துல டிக் பண்ணி விட்டுட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட பெனிஃபிட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஏடிஎம் கார்டில் உங்களோட பேர் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் நெட்வொர்க்கு கார்டு வேணும், ரூபே கார்டு வேணுமா, விசா கார்டு வேணுமா, இல்லை மாஸ்டர் கார்டு வேணுமா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மாஸ்டர் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில். இது வரைக்கும் நம்ம ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே பாட்டமுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இகேஒய்சி நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து அவங்க ஒரு சில கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி தமிழில் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் வீடியோ கேவிசி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கால் கனெக்ட் ஆகும். மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணி தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கேவிசியை பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்துக்கோங்க. நல்ல இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனில் இருந்து பண்ணுங்கள். இது எல்லாத்தையுமே செக் பண்ணி உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் காலை கனெக்ட் ஆகும். உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப புவர் கனெக்ஷனாக இருந்ததுன்னா வீடியோ கால் கனெக்ட் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னதான் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து செக் பண்ணது பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஹை ஸ்பீடாக இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்து அதுக்கப்புறம் கால் கனெக்ட் ஆகலை. மறுபடியும் 3 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இதில் கேட்டால் ஒரு சில கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், நீங்கள் வந்து சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இதில் என்னத்தை என்ட்ரு பண்ணீங்க அதை வந்து கேட்பாங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ என்ட்ரு பண்ணீங்க அதை வந்து கேட்பாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் எது அப்படிங்கிறத வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேப்பரில் சைன் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு கேப்சர் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பேன் கார்டை ஃப்ரண்டில் ஒரு ஃபோட்டோ, பேக்கில் பரட்டி காட்ட சொல்லுவாங்க. அவ்வளோதான். இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி முடிஞ்சிடும். வீடியோ கேவிசி முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கூட இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. இருக்கிறதுல ஒஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பேங்க்னா அது வந்து எஸ்பிஐ பேங்க்னு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களோட வீடியோ கேவிசி சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விளக்கமாற்ற கொண்டு அடிக்காத குறையாக தான் வந்துட்டு வீடியோ கேவிசியை மூஞ்சில் அடித்த மாதிரி கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் எனக்கும் நடந்தது. வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடித்ததுமே வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் ஆயிருச்சுங்க, என்ன உங்களுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட வீடியோ கேவிசி நானும் இது வரைக்கும் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாத்துலேயுமே ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து இத்தனை நாள் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா அது ரிஜெக்டட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு தான் ஓகே கட் பண்ணலாமான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படிலாம் கிடையாது. சொல்லாமல் கொள்ளாமல் மூஞ்சில் செருப்பு கலத்தி அடித்த மாதிரி அவங்களே கட் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஸோ இதுதான் கேவலமான ஒரு சர்வீஸ். இந்த மூஞ்சை பார்த்துக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து கட் பண்ணிட்டு போயிட்டாரு. நமக்கும் வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆச்சா இல்லையா, அவங்க கேவிசியில் எதுவும் பிரச்சனை இருக்கா, ஒரு இளவும் சொல்கிறது கிடையாது. ஸோ இந்த டீட்டெயிலை மட்டும் கேட்டாங்க. கேட்டுட்டு சட்டு போட்டுன்னு காலை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் அப்படின்னு மட்டும் வந்தது. சரி, இப்போ எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். அக்கௌண்ட் ஓப்பன் ஆச்சா இல்லையா அதை கேட்டிங்கன்னா அக்கௌண்ட் இன்ன வரைக்கும் ஓப்பனே ஆகலை. அதுதான் இதில் உள்ள பெரிய ட்விஸ்ட்டு. அதனால தான் நான் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு திருப்பி நான் வந்து மேக் பண்ணலை. என்ன ரீசன்னா இதில் வீடியோ கேவிசி இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை என்னென்னா வீடியோ கேவிசி கனெக்டே ஆகாது. ஸோ வீடியோ கேவிசி நீங்கள் கனெக்ட் ஆனால் தானே வீடியோ கேவிசி பண்ணி முடிப்பீங்க. வீடியோ கேவிசி நீங்கள் பண்ணி முடிச்சா தானே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இது ரெண்டுமே நடக்காது அப்படிங்கிறப்ப எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும்? ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த வீடியோவை ரொம்ப நாளாக மேக் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவாக செக் பண்ணும்போது எல்லாமே பக்காவாக ஓகே ஆச்சுது. ஸோ அப்போ நமக்கு வந்துட்டு வீடியோ கேவிசி மேக்ஸிமம் ஒரு 24 ஹவர்ஸ் டைம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அப்டேட்டட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணுறேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட் ஓப்பனே ஆகலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இமெயில் ஐடிக்கு அக்கௌண்ட் இப்போ நமக்கு அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா இப்போ கொட்டாக் பேங்க்லலாம் ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே நமக்கு வந்துட்டு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே மெசேஜ் வந்துடும், இமெயில் வந்துடும், வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும். ஆனால் இதில் இது வரைக்கும் ஒன்றுமே வரல. இது வரைக்கும் அக்கௌண்ட் எனக்கு ஓப்பன் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தடில் எனக்கு இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை. ஆனால் எல்லா ப்ராசஸையும் நான் வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணியிருக்கேன். என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வீடியோ கேவிசி பண்ணவரும் சொல்லலை, நமக்கு எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கல. இது வரைக்கும் அக்கௌண்ட் வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி சும்மா தான் கிடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ண மாதிரி நீங்களும் வந்துட்டு ஆனுவல் அமௌண்ட்டுக்கு பதிலாக மந்த்லி அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிடாதீங்க. சம்டைம் அதனால் கூட சொல்லலாம், ரிஜெக்டட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அதனால் கரெக்டாக பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பனும் ஆகலாம். ஒருவேளை எனக்கு ஃப்யூச்சரில் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.